ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் தாமிரபரணி தலையணை நதிக்கரையில் ஏராளமானோர் புனித நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், பாபநாசம் பகுதியில் நடைபெற்ற மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி குறித்து சொல்லுங்க. வணக்கம் லலிதா. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தென் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான இரண்டாவது நவ கைலாயம் என்று கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 12 அமாவாசைகளில் மிகவும் முக்கியமாக தை மற்றும் ஆடி அமாவாசைகள் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இன்று ஆடி அமாவாசையிலே மறைந்த தங்களுடைய மூதாதையர்களுக்கு இன்று தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தென் தமிழகத்தினுடைய பாபநாசம் பாவத்தை நாசம் செய்யக்கூடிய இந்த இடத்தில் தங்களுடைய மூதாதையர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இங்கு வந்து தங்களுடைய மூதாதையர்களுக்கு எள்ளும் தண்ணீரையும் கலந்து அவர்களுக்கு உணவாக இட்டால் அந்த உணவை அவர்கள் அருந்தி தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்க முடியும் என்று இது இந்துக்களினுடைய ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அந்த வகையிலே தற்பொழுது பாபநாசம் தாமிரபரணி நதிக்கரையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு திரண்டு தங்களுடைய மூதாதையர்களுக்கு அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து தங்களுடைய மூதாதையர்களுக்கு அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த பாபநாசத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நவ கைலாயத்திலே எப்பொழுது சிவபெருமானுக்கு மணக்கோலம் பூண்டதோ அப்பொழுது தேவர்கள் எல்லாம் வடக்கு நோக்கி சென்ற காரணத்தினால் தென் தமிழகம் தாழ்ந்து விட்டது, அதாவது தென்பகுதி தாழ்ந்து விட்டது என்ற காரணத்தினால் சிவபெருமான் தன்னுடைய அகத்தியரை இந்த பகுதிக்கு அனுப்பி வைத்து ஒரு சமதளத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அந்த வகையிலே இந்த பகுதிக்கு அகத்தியரை அனுப்பி வைத்து இந்த பகுதியில் ஒரு சமதர்மம் ஏற்படுத்திய நிலையில் இது ஒரு மிக முக்கியமான நவ கைலாயமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த தாமிரபரணி நதிக்கரையிலே திரண்டு இந்த இடத்திலே தங்களுடைய மூதாதையர்களுக்கு இந்த தாமிரபரணி நதிக்கரையிலே தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு மிக முக்கியமானதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கருதுகிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தற்பொழுது தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக நபர் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். இன்று இந்த தர்ப்பணத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் எத்தனை ஆண்டுகளாக நடைபெறுகிறது? அதாவது நீங்க யாருக்காக இந்த தர்ப்பணம் செய்கிறீங்க, அது குறித்த தகவலை. எங்கள் அப்பா வந்து பக்கீர்சாமி வர்மானி, வர்மக்கலை ஆசான். அவர் வர்மக்கலை ஆசான் பக்கீர்சாமி வர்மானி ரவணசமுத்திரம். அவங்களோட இறப்பு காலமாக அந்த முதியோர்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்காக இங்கே அகஸ்தியர் வந்து தொடங்கி வச்ச காலம் இது வந்து உலகம் சமநிலை பெற வேண்டுங்கிறதுல அகஸ்தியர் தென்பகுதிக்கு வந்து இங்கே வந்து எல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உண்டான இடம். இது வந்து புண்ணியஸ்தலம். இங்கே வந்து பெரியோர்களுக்கு கர்ம இது வந்து இந்த பண்ணிக்கிறது, இந்த எள்ளு தண்ணி அரைக்கிறது, இந்த மாதிரி காசி ராமேஸ்வரம் இங்கே பார்த்தது. அதில் இது பாபநாசம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்தலம். இது இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விசேஷம். நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பெரியவர்கள் இறந்தவர்களுக்கு மூதாதையர்களுக்கெல்லாம் இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணால் நல்ல விமோசனம் இருக்கும். மேலும் ஒரு நபர் இணைந்திருக்கிறார். நீங்கள் யாருக்கு வந்து இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனாவது ஆண்டாக இந்த தர்ப்பணத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதையர்களுக்கு பண்ணிட்டு? என் பேர் ஆறுமுகம். நான் அப்பாவிற்காக 10 வருடங்களாக திதி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து பாபநாசம் வந்து எழுந்தண்ணி இறைத்திட்டு அவங்களோட மறைந்த மூதாதையர்களுக்கு அவர் கடமையை நிறைவேற்றதுக்காக நாங்கள் வந்துள்ளேன். அதாவது இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தங்களுடைய மூதாதையர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்து வரக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து தாமிரபரணி உருவாகக்கூடிய இந்த தென்பொதிகை மலை அடிவாரத்தில், அதாவது அகத்திய முனிவர் இந்த இடத்தில் வந்து குடிகொண்டு இங்கு ஒரு சமநிலையை ஏற்படுத்திய இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தங்களுடைய மூதாதையர்களுக்கு அந்த தர்ப்பணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நம்பிக்கை, தங்களுடைய நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் ஆகிய வேண்டுதல்களோடு தங்களுடைய மூதாதையர்களுக்கு இந்த தர்ப்பணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடத்திற்கு வருவதற்காக சிறப்பு பேருந்து ஏற்பாடுகள் உட்பட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிகாலை முதல் தற்பொழுது வரை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு பல இடங்களிலிருந்து இந்த தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்து இந்த தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றனர். லலிதா. ஆல்வின், இணைப்பிலே இருங்க. ஆல்வின், திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம், நீங்க சொல்லுங்க, திருச்சியில எந்தெந்த இடங்கள்ல வந்து மக்கள் இன்று கூடி ஆடி அமாவாசையை முன்னிட்டு தனது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர்? அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் லலிதா.
அதாவது தமிழ் மாதங்களில் அனைத்திலுமே அமாவாசை வருவது வழக்கம். ஆனால் குறிப்பாக தை, புரட்டாசி, ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த அமாவாசைகளில் இறந்த முன்னோர்களை நினைவு கூறும் வகையில், அவர்களை வழிபடும் நினைக்கும் வகையில் இந்த தர்ப்பணம் ஆற்றங்கரையில் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் திருச்சி மாவட்டத்திலிருந்து பல பகுதிகளில் வந்துள்ள ஏராளமான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு நினைவு கூறும் வகையில் இங்கு தர்ப்பண நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றனர். இதற்காக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் பல ஏற்பாடுகளை செய்துள்ளன. இந்த முன்னோர்களை நினைவு கூறுவதற்காக வாழைப்பழம், காய்கறிகள் மற்றும் பச்சரிசிகளை வைத்து அவற்றை படைத்து சூடம் ஏற்றி வழிபட்டு தங்கள் முன்னோர்களை நினைவு கூறுகின்றனர். இதன் மூலம் செய்வதால் தங்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கின்றனர். இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது குறித்து புரோகிதர் பாலாஜி நம்ம இருக்க கேட்கலாம். வணக்கம் சார், இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்வதால் என்ன சிறப்பு? அதாவது இறந்து போன முன்னோர்கள் நினைவாக அமாவாசை எப்பொழுதுமே பிரதி மாதம் வர வேண்டியது அமாவாசை. கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம். அந்த சுக்லபக்ஷ அமாவாசை என்று நம் முன்னோரை நாம் நினைத்து தர்ப்பணம் செய்தால் நாம் செய்த புண்ணியங்கள் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் விலகி நமக்கு புண்ணியம் தேடும், நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிட்டும். கட்டாயம் இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்யணுமா? அப்படி தவறுபவர்கள் என்ன செய்யலாம்? அதாவது கட்டாயமாக பண்ணணுமான்னா, நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். காலத்தில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன் சாப்பிட்றோம், நடுவில் காஃபி, டீ குடிக்கிறோம். அதனால் எப்படி நம்ம ஒரு மனிதனுடைய சரீரம் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பிட்றோமோ, அதே மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் அமாவாசை வருது. இறந்து போன அவளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேர்த்திக்கடன், மகனாக பிறந்திருக்கோம், அவருடைய அப்பாவுக்கு நம்ம பண்ணணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் பூலோகத்தில் பிறந்துட்டானா அந்த அமாவாசை தர்ப்பணங்கிறது கண்டிப்பாக செஞ்சே தீரணும், பண்ணியே ஆகணும். பண்ணாமல் மகா பாவம். இந்த ஆற்றங்கரையில் செய்கிறனால என்ன சிறப்பு? ஆற்றங்கரையில் செய்ய காவேரி நதி தீரம், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்னு ஒரு பாட்டே உங்களுக்கு வந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்ரீரங்கநாதருக்கு மாலை மாதிரி இந்த பக்கம் கொள்ளிடமும் இந்த பக்கம் காவேரியும் போடுற மாதிரி மாலை மாதிரி அவர் போட்டுருக்கார். அதனால் ரெங்கநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு, ரெங்கநாயகை பிரார்த்தனை பண்ணிட்டு காவேரி நதி தீரத்தில் ஒரு முங்கிட்டு முன்னோர்கள் நினச்சி நம்ம தர்ப்பணம் பண்ணால் அவள் பாதத்தில் போய் சேரதா ஐதீகம். அதாவது இந்த முன்னோர்களுக்கு வழிபடும் விதமாக திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டம் படித்துறையில் ஏராளமான மக்கள் இங்கே வந்து தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றனர். இதற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி தற்பொழுது காவேரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த ஆழப்பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க தீயணைப்பு துறையினர் மிதக்கும் படகில் சென்று எச்சரிக்கின்றனர். ஆழப்பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க குழந்தைகள் மற்றும் அவர்களை மீட்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். அது மட்டுமின்றி காவிரி ஆற்றில் விடப்படும் பொருட்களை, அவற்றில் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்த இருப்பதற்காக மாநகராட்சி ஊழியர்களும் இந்த தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரைட்டா மகாலிங்கம், இணைப்பிலேயே இருங்க மகாலிங்கம். அடுத்ததாக நாம் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், நீங்க சொல்லுங்க, நீர்நிலைகளுக்கு வரும் மக்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? லலிதா, அதாவது தென் தமிழகத்தினுடைய இந்த 2வது நவ கைலாயமான இந்த பாபநாசம், இந்த புனித தலத்திற்கு பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நாம் பார்க்கலாம். அதாவது இங்கு வரக்கூடிய மக்கள் தற்பொழுது தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்கலாம். இப்படி இங்கு வரக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், மற்றபடியான போக்குவரத்து வசதிகளும் திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் வரை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அம்பாசமுத்திரத்திலிருந்து பேருந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இந்த பாபநாசம் பகுதியிலே பணியிலே ஈடுபட்டு இருக்கின்றனர். தொடர்ச்சியான பல்வேறு எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை 5 மணிக்கு முன்பாகவே இருந்து இந்த தர்ப்பணத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே தொடர்ச்சியாக மக்களும் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து வசதி எல்லாமே இங்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. லலிதா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆல்வின். தொடர்ந்து மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், நீங்க சொல்லுங்க, மக்களுக்காக என்னென்ன பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன, என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன? அதாவது இப்போ தற்பொழுது காவேரி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நேற்று 9ஆம் தேதி தண்ணீர் திறக்க விடப்பட்டுள்ளது. அதனை அடுத்து தற்பொழுது காவிரி ஆற்றில் காவேரி நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்க நிலையில் அனைத்து தரப்பு மக்களும், திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட மக்களும் இங்கே வந்து புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றனர். அந்த வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் செய்துள்ளது. அதே போல தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றனர்.
இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமின்றி பல பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஏதுவாக திருச்சி சத்திர பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி மினி பஸ்ஸுகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இது பொதுமக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்குது. இது மட்டும் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள், கார்களில் வருபவர்களுக்கு ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தும் இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி கண்காணிப்பு கேமரா மூலம் தொடர்ந்து இந்த மக்களை கண்காணித்து வருகின்றனர். ரைட்டா மகாலிங்கம், சொல்லுங்க. இப்பொழுது இன்று ஆடி அமாவாசை மன்னிக்கவும், ஆடி அமாவாசையானது வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது, மூதாதையர்களுக்கு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இதன் பின்னணி குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தர்ப்பணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழ் மாதங்களில் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வருவது வழக்கம். ஆனால் குறிப்பாக தை, புரட்டாசி, ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றது. அந்த நாட்களில் தர்ப்பணம் கொடுப்பதால் தங்களது முன்னோர்கள் விண்ணுலகில் உலாவிக் கொண்டு வருவர்கள் தங்களை நேரடியாக பார்ப்பார்கள் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதன்படிதான் இன்று திருச்சி மாவட்டம் மட்டும் பல்வேறு பகுதிகளிலும் இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்காக நீர்நிலைகளில் பொதுமக்கள் கூடுகின்றனர். அந்த நீர்நிலைகளில் வாழைப்பழம், காய்கறிகள், பச்சரிசி, வெற்றிலை போன்ற எள்ளு முதல்வையவற்றை வைத்து தங்கள் முன்னோர்களுக்கு வழிபடுகின்றனர். அப்படி அந்த வழிபடும் அந்த எள் மற்றும் வாழைப்பழத்தை ஆற்றங்கரையில் கலைத்து புனித நீராடிய பின்னர் இங்கே உள்ள விநாயகர் மற்றும் ஒவ்வொரு சுவாமிகளையும் வழிபட்டு செல்கின்றனர். இதுபடி தங்களது இந்த வழிபாடு மூலம் தங்கள் முன்னோர்களை நமக்கு உறுதுணையாக இருப்பார்களாகவும், வருடத்தில் ஒரு தடவை நினைத்தால் நல்ல காரியங்கள் நடக்கும் என்ற நினைப்பில் பொதுமக்கள் இந்த வழிபாடு நடத்தி வருகின்றனர். லலிதா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.